இங்கே டாக்டர் நிறையா இருக்கீங்க. குழந்தை கருவாயிருச்சு, வெளியே நடக்காத, அந்த பக்கம் இந்த பக்கம் போகாத, படி ஏறாத, அசத்து படுக்காத, 1008 கண்டிஷன். எப்படி திருவாரூர் போவது? பிறக்க முக்தி தருவது திருவாரூர் கஷ்டம், அங்கு போய் பிறப்பது கஷ்டம். கண்டிப்பா. இறக்க முக்தி தருவது காசி முடியுமா? இறப்பு என்பது பிறப்பில் ஒளிந்திருக்கின்றது. இப்பு கூட்டல் ஈ, அந்த இப்பு என்ற மையெழுத்து போய் செய்ய இறப்பு வந்துருச்சு. ஆக இந்த இறப்பு, ஆமா சரி, உயிர் போயிடுச்சுன்னா இறப்பு வந்துடும். ஆக இப்பு கூட்டல் ஈ, அந்த இறப்பு யாருக்கு தெரியும்? என்ன இப்பதான் பேசிட்டு இருந்தாரு வெள்ளுப்பாட்டுக்காரர், அதுக்குள்ளையா? நேற்று தானே பேசிட்டு இருந்தாங்க இவங்க, அதுக்குள்ளையா? எவ்வளவு சங்கடங்களுக்கு நாம் ஆளாகின்றோம் இந்த மானுட பிறவியிலே. ஆனால் இறப்பு என்பது நம் கையில் இல்லை. ஆனால் அதற்கு அங்கு இருந்தால் முக்தி கிடைக்கும் என்பது ஒரு சாஸ்திரம். சென்று தரிசிக்க முக்தி தருவது, சென்று தரிசிக்க முக்தி தருவது சிதம்பரம். நடராஜ பெருமானை தில்லையில் சென்று வழிபட்டால் நமக்கு முக்தி. சரி, இதெல்லாம் கஷ்டம். சென்று தரிசிக்கணும், பிறக்கணும், இறக்கணும். ஆனால் நினைத்த இடத்தில் முக்தி தருவது அண்ணாமலை. அண்ணாமலை என்றால் வினையருமே, வந்த வினையோ வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கலந்துமே. சென்னி நகர் சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு மேவ வாராதே வினை. அந்த வினைப்பயன்கள் அனைத்தையும் அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றது. நினைக்க முக்தி தருவது அண்ணாமலை, திருவண்ணாமலை. அப்படிப்பட்ட